பிரைஸ் லார்ட். என்ன சிஸ்டர் பைபிள் படிச்சிட்டு இருக்கீங்க? அதுதான் நான் ஒரு வசனம் வாசித்தேன். அது வாசிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா எத்தனையோ முறை இந்த யோவான் புஸ்தகம் நான் வாசிச்சிருக்கேன். ஆனால் இன்னைக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. நான் என்ன வசனம்னு உனக்கு சொல்கிறேன் பாரு. யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் என்னுடையவைகளை அறிந்திருந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். அதாவது நான் என்னுடையவைகளை அறிந்திருந்தும் அவர் நம்மளை அறிந்திருக்கார். அவருடையவர்கள் நம்மை அறிந்திருந்தோம். அவர் யாரும் ரொம்ப லவ் பண்ணாரோ அவங்களுக்கெல்லாம் இயேசு யாருன்னு தெரியுதான். இது கொஞ்சம் கேட்கறதுக்கு குழப்பமா இருக்கும். ஆனா இது நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் பாரு. ஆண்டவர் அவருக்கு யார் வேணுமோ அவங்கள எல்லாரையும் பூமியில அறிந்திருக்காராம். ஆனா அவருடையவர்கள், அதாவது கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்து யாருன்னு தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாரு. இன்னைக்கு நம்ம எழுந்தா படுத்தா உட்காந்தா எல்லாத்துலேயும் இயேசு இல்லாமல் நம்ம பேச்சை முடிக்கிறது இல்லை, வேலையை முடிக்கிறதே இல்லை. எல்லாவற்றிலும் நம்மக்கிட்ட இயேசு இருக்கார். அப்போ அவருடையவர்கள் மாத்திரம்தான் இயேசு யாருன்னு அறிந்திருக்கிறாங்க. இந்த பூமியில நிறைய பேருக்கு இயேசு அற்புதம் செய்கிறவரா தெரியும், இயேசு குணமாக்குறவரா தெரியும். இயேசு அவங்க வாழ்க்கையில ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சில பேருக்கு தேவைப்படுது. அற்புதம் நெருக்கும் நேரத்தில் போய் ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா அவருடையவர்களுக்கு அவர் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி, யோபு சொன்ன மாதிரி நீர் என்னை கொன்று போட்டாலும் உன் பேரில் நம்பிக்கையா இருக்குன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு அன்பு, அதாவது எதுவுமே இல்லைனாலும் நான் ஆண்டவர் இடத்துல அன்பு கூறுவேன். அது எவ்வளோ பெரிய அன்பு இல்லை? அதாவது நிபந்தனையற்ற அன்பு. அந்த அன்பு நமக்கு கிடைச்சிருக்குன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். நம்மளும் அப்படிதானே இருப்போம். அப்போ இந்த வசனம் இத்தனை முறை வாசிச்சிருந்தாலும் இன்னைக்கு வாசிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எத்தனையோ பேர் சபைக்கு போனாலும் அத்தனை பேருக்கும் இயேசோட குணாதிசயங்கள், அவர் நம்ம வேலை வைத்திருக்கிற அன்பின் ஆழங்கள் தெரியாம போகுது. அதனாலதான் ஆராதனையில 1 மணி நேரம் லேட் ஆயிட்டா கூட ஐயோ லேட் ஆயிடுச்சு சீக்கிரம் வீட்டுக்கு போகணுன்றாங்க. ஆனா ஆண்டவரை நேசிக்கிற நமக்கு 4 மணி நேரம் இல்லை, 5 மணி நேரம் இல்லை, எத்தனை மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்கார சொன்னாலும் நமக்கு அது சந்தோஷமா இருக்கு. அவரை நம்ம நேசிக்கிறதுனால தான் நமக்கு சந்தோஷமா இருக்கு. அவருடையவர்களா இருக்கிறதுனால தான் சந்தோஷமா இருக்கு. இந்த வசனம் உண்மையாலுமே நான் இன்னைக்கு இதான் முதல் கர்த்தருக்கு இந்த வசனத்துடைய ஆழத்தை பார்க்க கண்ணை திறந்து கொடுத்தார். அதை நினைச்சுதான் அவங்க சிரிச்சிட்டு இருந்தேன்.